மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. மூங்தால் என்றால் பாசி பருப்பு, பாசி பருப்பில் செய்யும் அல்வா பாருங்க. மூங்தால் என்றால் என்ன யோசனை பண்ணுறீங்க? முத்தாரமே உன் ஊடல் என்னவோ, அதே பாட்டு தாங்க. முதல்ல மூங்தால் அல்வா பாருங்க. குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிற இது ஒரு டிசர்ட் டைப் தான். இது மில்லேஸ் ரொம்ப விரும்பி செய்வாங்க. இதோட பேர் வந்து கோலே கச்சாங் ஹிஜாவ், அதாவது மூங் டால் ஹல்வான்னு சொல்லலாம், இல்லைன்னா பச்சை பயிறு மாவு அல்வா. இதை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. பச்சை பயிறு மாவை வந்து நல்லா வறுத்து வச்சுக்கணும் முதல்ல. அதில் செய்கிறது தான் இந்த அல்வா. அதை வந்து அங்கே வந்து கச்சாங் கோலேன்னு சொல்லுவாங்க. அதை தேவையான பொருட்கள்: கெட்டியான தேங்காய்பால் 3 கப், வறுத்து அரைத்த பாசிப்பயிறு 2 கப், வெல்லம் 1 கப், சர்க்கரை 2 மேஜைக்கரண்டி, ரம்பை இலை 2, உப்பு தேவையான அளவு, வெல்லம், கொஞ்சமாக வெள்ளை சீனி, ரொம்ப போட வேண்டாம், நான் வெள்ளத்துலேயும் உங்களுக்கு இனிப்பு இருக்கிறதுனால. கொஞ்சமாக தண்ணீர் விடணும். இது வந்து ரொம்ப நீங்கள் பாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஸ்டிக்கி அந்த மாதிரிலாம் வரணும் அவசியமே கிடையாது. இது கரையும் போது இந்த இலையை நம்ம இதில் போட்டுடணும். அப்போ இந்த வாசத்தோடு அந்த 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 சீனி பாவு வந்து இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அது சீனி கரைஞ்சா போதும், வெல்லம் கரைஞ்சி நல்ல லிக்விட்டாக இருந்தால் போதும். சீனி பாவு வந்து ஆறுறதுக்குள்ளார அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்க்ரம்பிள் கோகோனட் மில்க் செய்ய போகிறோம். அது வந்து நம்ம டிஷ்க்கு மேலே லைட்டாக தூவுறதுக்காக தான், ஒரு வாசனைக்காக செய்ய போகிறோம். அதை நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். ஆனால் அதுக்கு எப்படி செய்கிறதுன்னா, ஒரு தவாவில் தேங்காய்பால் ஒரு 1/2 கப்பு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கிண்ட 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 அந்த பால் வந்து அப்படியே எண்ணெயாக மாறி, அந்த எண்ணெய் வந்து அப்படியே ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும். அதை கிண்ட 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 உங்களுக்கு வந்து ஒரு பொரி மாதிரி வந்துடும். அது அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கிண்டணும். ரொம்பவும் கருக வச்சிடக்கூடாது. அந்த வாசனை, தேங்காய் வாசனை வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன ஸ்க்ராம்பிள் கோகோனட் மில்க். அந்த கோகோனட் பாலை வந்து நம்ம வந்து நல்லா மெதுவான ஒரு நெருப்பில் வச்சு மெதுவாக கிண்டிக்கிட்டே நம்ம இருந்தோம்னா இந்த பக்குவத்துக்கு வரும். நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இதில் கொஞ்சம் எண்ணெய் நிற்கும். அது தேங்காய் எண்ணெய் நல்ல வாசமாக கமகமன்னு இருக்கும். இதை வந்து கடைசியாக நம்ம இந்த அல்வா செஞ்சிட்ட பிறகு இதை மேலே நான் தூவ போகிறேன். ஒரு அடிஷ்னல் உங்களுக்கு ஃப்ளேவரிங்காக தான் இதை நான் செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும் இது. இப்போ மாவு கரைக்கிறது எப்படின்னா நான் பொருள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பச்சை பயிரை வறுத்து மாவு ஆக்கிறதுக்கு அது கொஞ்சம் போட்டுக்குங்க. இதில் இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு அல்வா. அது என்ன கிண்டுறதுக்கு நமக்கு டைம் லேட் ஆகும், ஏன்னா அது கிண்டி அது அல்வா பக்குவத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சமாக உப்பு, சர்க்கரை ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா நம்ம சீனி பாவு வேறு அதில் போட போகிறோம். தேங்காய் பால், இதை நல்லா கட்டி விடாமல் கெட்டி எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் அதை கரைச்சி வச்சுக்கணும். கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிண்டும் போது கஷ்டமாக இருக்கும். தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அது கிண்ட 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 அந்த கெட்டியாக வர வரைக்கும் நீ கிண்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி விழாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி பாவு எடுத்து வச்சுருக்கிறோம்ல நம்ம சீனி பாகு, அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம். அந்த இலையோட வாசம் இப்போ இதில் கலந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக அதை செய்வாங்க. கடாய் இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை பயிறு மாவை வந்து மெதுவாக அதில் கொட்டிடணும்.
ஸ்லோ ஃபயரில் தான் நீங்கள் இதை கிண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்குது. நீங்கள் கிண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த பச்சை பயிரோட வாசனை நல்லா வரும். வெந்துட்டதுனால உங்களுக்கு அந்த வாசம் கமன்னு வரும். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பேக்கிங் டின்னில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்க போகிறோம். இது பார்க்க இப்படி ஸ்டிக்கியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஆறின பிறகு நல்லா உங்களுக்கு வெட்டுறதுக்கு வரும். சிலருக்கு உங்களுக்கு அந்த தட்டுறதுக்கு இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதை ஈவன் படுத்துறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பட்டரை ஸ்பூனில் தடவிட்டு நீங்கள் மேலே அப்படியே லேயர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஈவன் ஆக்கிட்டோம். நம்ம அதில் சொன்ன மாதிரி ஸ்க்ராம்பிள் கோகோனட் மில்க் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே அப்படி தூவி விட்டுறணும். இது உங்களுக்கு அடிஷ்னல் ஃப்ளேவர் தான். அப்படி உங்களுக்கு அந்த கோகோனட் வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். இந்த தேங்காய் வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காம்பினேஷன் பச்சை பயிருக்கும் அந்த தேங்காய்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. கேசரி மாதிரியே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ நீங்கள் அழகாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அழகாக நீங்கள் வெட்டிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்போ டயகனல் ஷேப்போ உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் அழகாக வெட்டி நீங்கள் பரிமாறலாம். நீங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மொதல் நாள் செஞ்சு வச்சுட்டா கூட மறுநாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கெட்டே போகாது. இது நீங்கள் வந்து நல்லா அழகாக பீஸ் பண்ணி என்ன ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் இல்லை டீ டைமுக்கு கூட நல்ல ஒரு சிறந்த ஒரு பலகாரமாக இருக்கும். இது மூங் தால் ஹல்வா ரெடி. பாசிப்பயிறு அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: கெட்டியான தேங்காய் பால் 3 கப், வறுத்து அரைத்த பாசிப்பயிறு 2 கப், வெல்லம் 1 கப், சர்க்கரை 2 மேஜைக்கரண்டி, ரம்பை இலை 2, உப்பு தேவையான அளவு. பாசிப்பயிறு அல்வா செய்முறை: ஒரு கடாயில் அரை கப் கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்து பொன்னிறமாகும் வரை நன்றாக கலந்து எடுக்கவும். ஒரு கடாயை சூடாக்கி அதில் வெல்லம், 1 மேஜைக்கரண்டி சர்க்கரை, சிறிதளவு தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் ரம்பை இலையை சேர்த்து நன்றாக கலந்து வேக வைத்து ஆற வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் வறுத்து அரைத்த பாசிப்பயிறு மாவு, உப்பு, சர்க்கரை, தேங்காய்பால், தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து கட்டி இல்லாமல் நன்றாக கலந்து கொள்ளவும். பிறகு அதில் ஆற வைத்த வெல்லக் கரைசலை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதை ஒரு காய்ந்த தவாவில் ஊற்றி கட்டி இல்லாமல் கெட்டியாகும் வரை நன்றாக கலந்து வேக வைக்கவும். பிறகு அதை ஒரு பேக்கிங் டின்னில் ஊற்றி ஆற வைக்கவும். பிறகு அதன் மேல் கேரமலைஸ்டு தேங்காய் பவுடரை தூவி ஆறியதும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாப்பிடவும். பாசிப்பயிறு அல்வா தயார்.